ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயர்ந்தவரும் உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 10,000களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் உள்ளமே குதையா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தர்மையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாள் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். தொடர்ந்து ஜெபித்து வருவதற்கு தேவன் கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் தங்கள் வீடுகளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. 1 மணி நேரம் ஆங்காங்கே இந்த ஜெபத்திலே எங்களோடு இணைகிற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஒரு விசை கூட ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட உடைய மகிமையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையினால் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாக்கி தெரியப்படட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா உயர்ந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜன் கர்த்தாவே இந்த மாலை வேளையிலேயும் மகிமைப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆமென். கர்த்தரை நாம் மாலை வேளையில் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
இயேசு இல்லா வாழ்வை நான்
யாரு நாம் கலங்கின நேரத்தில் உங்களால் என்னை நடத்தியது. மரணத்தின் விழிப்பில் நான் நடந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் பெறுந்தேன். மறுபடியும் மரணத்தின் விழிப்பில், மரணத்தின் விழிப்பில் நான் நடந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீர், சிக்ஷித்தீர், சீர்படுத்தினீர், குணமேட்டீர், புதிதாக்கினீர், விரித்தீர், விரியாதிருந்தீர், உடைத்தீர், உருவாக்கினீர், சிக்ஷித்தீர், சிக்ஷித்தீர், சீர்படுத்தினீர், சீர்படுத்தினீர், குணமேட்டீர், குணமே, புதிதாக்கினீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாரு நான் கலங்கின நேரத்தில் உங்களால் என்னை நடத்தியது. எனக்கு யாரு நான் கலங்கின நேரம் உங்களால் என்னை நடத்தியது. பள்ளத்தின் நடுவில் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நடந்தேன். இது எல்லாவற்றின் மேலும் இயேசு இல்லாத வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் நடந்திருக்கிறேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். எல்லாவற்றிலும் இயேசு இல்லாத வாழ்வை நான் வெறுத்தேன். இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு இல்லாத வாழ்க்கை என் வாழ்க்கைக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இயேசு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இயேசுவோடு கூட உள்ள வாழ்க்கை, நன்மையோ தீமையோ, நஷ்டமோ கஷ்டமோ லாபமோ எதுவானாலும் இயேசுவோடு கூட உள்ள வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்தபடினாலே கரங்களை தட்டிகளை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்மோடு கூட உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு இந்த பூமியிலே வாழும்படி தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஜெப நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மின்சாரம் இல்லாததுனால, கரண்ட் இல்லாததுனால ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்க்கிறவர்களுக்கு சரியான வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். ஆனால் சத்தம் கேட்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆமென் சத்தங்களை ஆமென் கவனத்தோடு கேட்டு ஆண்டவரை இந்த மாலை வேளையிலே தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து நாம் ஜெபிக்கும்படி கடந்து விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களை இந்த மாலை முழுவதும் வாழ்த்துகிறோம். ஜெபத்திலே தரித்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேசத்தை குறித்த பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் கர்த்தரை நன்றி.
இப்படிப்பட்ட ஒரு கால சூழலை ஆகிலும் இருதயம் உணர்ந்து கர்த்தரின் பாதத்தில் அமர்வதற்கு முயற்சி எடுங்கள். ஸ்தோத்திரம். உணர்வற்றவர்களாய் இராதபடி ஸ்தோத்திரம், உணர்வுள்ளவர்களாக தெய்வ சமூகத்தை தேடும். சூழ்நிலைகள் இன்னும் மாற்றத்திற்கு வரவில்லை. எல்லா இடங்களிலும் எண்ணிக்கைகள் பெருகிக் கொண்டே தான் வருகிறது. சுகமாகுதலும் உண்டாகிறது. ஆனால் நோய் தொற்று என்பது பெருகிக் கொண்டே வருகிறது. அப்போ நமக்கு புரியணும், ஆண்டவர் என்னும் தேசத்திலே கிரியை செய்யவில்லை என்பதை உணர வேண்டும். தேவன் என்னும் கிரியை செய்யவில்லை. ஆண்டவர் அந்த காரியத்திற்கு மனஸ்தாபப்பட்டு மனமிறங்கி கரம் நீட்டவில்லை மாற்றத்தை தருவதற்காக என்பதை நாம் இன்னும் உணரணும். அப்படியானால் நாம் இன்னும் போராடி அதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இந்த லைன் வித்தியாசம் போராடி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இன்றைக்கும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அசட்டை பண்ணுதல் என்று செய்தி. அசட்டை பண்ணுதல். ஸ்தோத்திரம். வாய்ப்புகளை அசட்டை பண்ணுகிறோம், சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை அசட்டை பண்ணுகிறோம், ஆண்டவர் நமக்கு தருகிற காலங்களை அசட்டை பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். அதனால அசட்டை என்பது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் இந்த வேத புஸ்தகம் நமக்கு அருளப்பட்டிருப்பது ஒரு நோக்கம், நம்மை எல்லாம் சீர்படுத்துவதற்காக, மனிதனை சீர்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக வேத புஸ்தகம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்திலே பிரமாணங்கள் என்றோ, கற்பனைகள் என்றோ, கட்டளைகள் என்றோ நாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஸ்தோத்திரம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அது வரையப்பட்டிருக்கிறது. கட்டளைகளும் கற்பனைகளும் பிரமாணங்களும் ஏதோ ஒரு பகுதியோடு அது முடிந்ததாக இல்லை. முழு வேதாகமத்திலும் அது எழுதப்பட்டு மனிதன் சீர்பட வேண்டும், மனிதன் நல்வழியாக வர வேண்டும், செம்மையானவனாய் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு படைத்த தேவன் கெட்டுப்போன மனுக்குலத்திற்கு தந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமம். ஸ்தோத்திரம். அதுல ஒரு செய்தி, அப்போ கெட்டுப்போன ஒரு மனுஷனை சீர்படுத்துவதற்காக, தவறிப்போன ஒரு மனுஷனை சீர்படுத்துவதற்காக நமக்கு அருளப்பட்ட வேதத்திலே செய்தி சொல்லும் போது புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பிட்ட நேரங்களிலே கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3:17 நாம் வாசிக்கும் போது வேதம், வேத புஸ்தகம், வேத வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் கடிந்து கொள்ளுதலுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்று படிக்கலாம். கடிந்து கொள்ளுதலுக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அது ஒரு போதகருக்கு எழுதின கடிதம். தீமோத்தேயு ஒரு மூத்த போதகர், அவருக்கு மூத்த போதகராக இருந்த பவுல் எழுதினது. பவுல் தீமோத்தேயுவே, நீ சிறு வயது முதலே வேத எழுத்துக்களை கற்றவன், உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நற்பொருள் உண்டு, அதை நீ கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு எழுதின அந்த நிருபம் முழுவதும் அந்த செய்தியை படிக்கலாம். திருச்சபையிலே எப்படி போதிக்க வேண்டும், திருச்சபையை எப்படி நடத்த வேண்டும் என்ற செய்திதான் அந்த தீமோத்தேயு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அதுல ஒரு வார்த்தை கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிறது. கடிந்து கொள்ளுதல். இந்த வார்த்தை, கடிந்து கொள்ளுகிற வார்த்தை, கிறிஸ்தவ திருச்சபைகளிலே 90% மேல் உள்ள திருச்சபைகளில் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறது. யாரை கடிந்து கொள்வது இல்லை. போதகர்கள், குருமார்கள், சபை நடத்துகிறவர்கள், ஆவிக்குரிய சபையானாலும் சரி, பாரம்பரியமான சபைகளானாலும் சரி, கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற திருச்சபைக்குள்ளே 90% மேல் உள்ள திருச்சபைகள் கடிந்து கொள்ளுதல் என்ற செய்தி சபைகளுக்குள் இல்லை. கேட்டா ஏன் நீங்க அப்படி சொல்லுவதில்லை
ஏசுவதில்லை, மக்களை ஏன் நீங்கள் கடிந்து கொள்வதில்லை என்று கேட்டால், இது கிருபையின் காலம், இது மன்னிப்பின் காலம். ஆண்டவர் 70 தரமானாலும் மன்னிக்க சொல்லி இருக்கிறார். யாரை கடிந்து கொள்ளக்கூடாது, நாம அன்புதான் காட்டணும் அப்படின்னு சொல்லுவார்கள். நல்ல காரியம் தான். ஆனா இந்த கடிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆக கடிந்து கொள்ளாததினால் விசுவாசிகள் சீர்படவில்லை, நல்வழிப்படவில்லை, வழி திரும்பவில்லை. அவங்க பழைய வாழ்க்கை தான். சபையில இருப்பார்கள், உலக மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி உடுப்பார்கள், அப்படி வாழுவார்கள், அப்படி செயல்படுவார்கள். புறஜாதியாரை போல எல்லாம் செய்வார்கள். ஒன்றே ஒன்று அதிகமாய் செய்ய மாட்டார்கள், விக்கிரக ஆராதனை. அதிலும் பெருக்கூட்ட கிறிஸ்தவர்கள் செய்யத்தான் செய்கிறார்கள். மற்ற வகையில அதுல கொஞ்சம் விடுதலையாகிறார்கள். விக்கிரக ஆராதனை என்கிற ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் புறஜாதியாரை போலவே வாழ்ந்துருவார்கள். காரணம், போதகர்களால் அசட்டை பண்ணப்பட்ட ஒன்று கடிந்து கொள்ளுதல். ஆண்டவர் செப்பனியாவில் சொல்லும்போது அதை சொல்லுவார். நேற்றைக்கு நம்ம செப்பனியாவில் படிச்சோம், இன்னைக்கு நாளைக்கு செப்பனியாவில் தான் வசனம் சொல்லுவேன். செப்பனியாவில் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் வாசஸ்தலம் தான் நீங்க குடியிருக்கிற இடம், நீங்கள் தங்கும் வீடு. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடி, அழிந்து போகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றே. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றே. உன் வாசஸ்தலம் பாழாகாதபடி, நீ குடியிருக்கிற உன் குடும்பம், உன் வீடு பாழாகாதபடி எனக்கு பயந்து என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றே. நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். என்னதான் இருந்தார், என்னதான் கேடு சம்பவித்தார், வாழ்க்கையில எல்லாம் சாதமா போனால், ஒரு முன்னேற்றம் இல்லாம போனால், கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப மனமில்லாத மக்களும் இருக்கிறார்கள். இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது திருச்சபைக்கு தேவையாக இன்றைக்கு அது இல்லை. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பயப்படுறது இல்லை, என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்புவது இல்லை, உன் வாசஸ்தலம் பாழாகி போகாம இருப்பதெல்லாம் நான் கடிந்து கொள்வதை வச்சேன். இன்றைக்கு போதகர்களும் குருமார்களும் சபை நடத்துகிறவர்களும் சபை நடுவிலே கடிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. ஆக வாசஸ்தலங்கள் பாழாகிறது, குடியிருப்புகள் பாழாகிறது. யாரை மனமாக பேசுறதில்லை பிரசங்கத்தில், யாருக்கு மனம் நோகும்படி செய்தி சொல்லுவதில்லை. பலிபீடத்தில் மேடையில் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு வெளியே வரும் அருமையான பிரசங்கம், ஆறுதலான பிரசங்கம். பிரசங்கத்தில் ஆறுதல் இல்லை என்று நான் சொல்லவில்லை. தேவனுடைய வசனத்தை சபை நடுவிலே போதிக்கும் போது ஜனங்கள் சீர்பட வேண்டுமானால் கடிந்து கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளாவிட்டால், கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினால் வாசஸ்தலங்கள் பாழாய் போகும். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. லட்சங்கள் வாசஸ்தலங்கள் பாழாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பக்கத்துல ஒரு ஆள் வெளியூர்ல வந்தார். நேற்று ராத்திரியே கொஞ்சம் பேருக்கு தூக்கம் இல்லை. அவருக்கு நோய் இருக்கா இல்லையான்னு தெரியல. வெளியூர்ல இருந்து வந்தாங்க. வாசஸ்தலம் பாழாகும், வீட்டுல நிம்மதி இருக்காதுன்னு அர்த்தம், சமாதானத்தோட படுத்து தூங்க முடியாதுன்னு அர்த்தம். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புதல், கடிந்து கொள்ளுதல். அப்படி கடிந்து கொண்டாலும் அதிகாலையில எழுப்பி, எவ்வளவுதான் அடி விடுத்தாலும் தண்டித்தாலும் அதிகாலையில எழுப்பி தங்கள் வாழ்க்கையை பழையது போலவே கேடாய் வாழ்கிறார்கள். இதுதான் ஆபத்து.
நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் கடிந்து கொள்ளுதலை வருத்தீர்கள். இப்ப கடிந்து கொள்ளுதல் இல்லை என்பதுதான் நம்முடைய செய்தி. யார் யாரையும் பேசுறது இல்லை. மைக் எடுத்துட்டாங்க. ஓ, ஈஸ்டர் பண்டிகை, ஈஸ்டர் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்துக்கு அந்த பக்கம் எதுவுமே இல்லை. அன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப்பு பார்த்தேன். ஒருத்தர் பேசுற எங்க ஊர்கார் 2020 எல்லாருக்கும் வாயில சக்கரை பொங்கல் தான் அப்படின்னு பேசுறாரு. நீ வாயத்தா இனிப்பாதான் வரும். 2020 வாய் வாழ்க்கை சக்கரை பொங்கல் அப்படின்னு பேசுறான் ஒரு ஊழியக்காரன். இப்ப எல்லாருக்கும் வாயிலே சக்கரை பொங்கல் தான் ஓடுது. அன்றாடம் கஞ்சிக்கு வெளியில் இல்லாம அள்ளி பண்றாங்க. கடிந்து கொள்ளவன மக்களை திருப்திப்படுத்தி பாக்கத்தை பணத்தால் நிரக்க விரும்புகிற வஞ்சக போதகர்களா தேவனுடைய கோபம் வெளிப்பட வாசஸ்தலங்கள் பாடான. எனக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னா, தேவ மனிதர்கள், பலிபீடத்தில் நிற்கிற தேவ மனிதர்கள், தேவ வசனத்தை போதிக்கிற தேவ மனிதர்கள், ஸ்தோத்திரம், சபையை, விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை சீர்படுத்தக்கூடிய செய்தியை அவர்களுக்கு தெளிவாய் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கண்டித்து உணர்த்துகிறவர். பரிசுத்த ஆவியானவரை பயிர் இருக்கிறதெல்லாம் ஆறுதலுக்கு தான், விடுதலைக்கு ஆறுதலுக்கு சுகத்துக்கு தான் பயன்படுகிறார். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் சபைகளிலே இல்லை, செயல்படவில்லை. போதகர்களும் இல்லை, அப்படிப்பட்ட ஆவியானவர் இல்லை. வாசஸ்தலங்கள் பாழாகிறது. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். ஆவியானவரே, சபையிலே ஆளுகை செய்கிறவர் நீர் இல்லாத ஒரு இடம் இல்லை. திருச்சபை என்றால் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறவர் நீர். பலிபீடத்தில் இருக்கிற போதகருடைய மண்டையில இருந்து தலையில இருந்து வெளிப்படுகிற பிரசங்கம் சபையில வரக்கூடாது. எல்லாம் மூளையில இருந்தும் வெளிப்படுகிற பிரசங்கங்களே அல்லாமல் ஆவியானவரால் அருளப்படுகிற பிரசங்கங்கள் இல்லை, சபைகளிலும் இல்லை. நான் காத்திருந்து யாரும் ஜெபிக்கிறது இல்லை. நாளைய செய்திக்காக 4 நாட்களுக்கு முன்னே ஆயத்தப்படுவதில்லை. எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்கு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் வருஷம் போயிடுச்சுன்னா அதிக சாமர்த்தியம் எல்லாம் பேச தெரியுங்கிற நிலைமைக்காக பரிசுத்த ஆவியானவர் சபையிலே பேசுவதற்கு அனுமதி கொடுத்தால் கடிந்து கொள்ளுதல் என்பது வெளிப்படும். ஆனால் அசட்டை பண்ணுகிறது புதிய ஏற்பாடு சபை. பழைய ஏற்பாட்டில் கடிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் கடிந்து கொள்ளுதல் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் கடிந்து கொள்ளுதலே இல்லை. அன்றைக்கு கடிந்து கொண்ட போதும் அவர்கள் திரும்பாததினால் வாசஸ்தலம் பாழாமல் இருப்பார். இதை கடிந்து கொள்ளுதலே இல்லை. ஆனால் மக்களுடைய வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவார்கள்? ஒரு பயம் உணர்வு அற்ற ஒரு வாழ்க்கை அல்லவாது. வாசஸ்தலம் பாழாகும். நீதிமொழிகள் சொல்லுவார் 1ஆம் அதிகாரத்தை படிக்க பிறகு ஆபத்து சூறாவளி போல் வரும், பயப்படும் காரியம் புசல் போல் வரும். சொல்லிக்கிட்டு வராது, அப்படியே அடிச்சு சுருட்டி எடுத்துக்கிட்டே போகும். ஆபத்து அதிகாலையில எழுப்பி என்னை தேடுவார்கள். அந்த நேரத்தில் ஆபத்து காலத்தில் என்னை காண மாட்டார்கள். என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் செவி கொடுக்க மாட்டேன். நான் கைகொட்டி சிரிப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். என் கடிந்து கொள்ளுதலை நீ அலட்சியம் பண்ணினதினால் ஆபத்து சூறாவளி போல் புயல் போல் உனக்கு வரும்போது நீ என்னை கூப்பிடுவாய், நீ என்னை தேடுவாய். காலையிலே எழுந்து என்னை பார்க்கவும் மாட்டாய். உன் கூப்பிடுதலுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன்.
நான் ஆகடியம் பண்ணுவேன், நகைப்பேன், கைகொட்டி சிரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு அதுதான் இந்த காலச்சூழல்ல எனக்கு தான் தெரியும். இவ்வளவு நாள் மக்கள் இவ்வளவு பேர் ஜெபிக்கிறார்கள், எல்லாரும் ஜெபிக்கிறது தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா மாறுதல் வரவில்லையே. அப்ப எனக்கு நீதிமொழிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கடிந்து கொள்ளவும் இல்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆண்டவர் ஆபத்து சூறாவளி போல, புயல் போல வந்து வாசஸ்தலங்கள் பாழாக இல்லை. இப்ப காலையிலே தேடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். அவர் சொன்னார், நான் கேட்க மாட்டேன், என் முகத்தை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னா அந்த கால அனுபவமாகத்தான் இருக்குமோ என்ற கேள்வி எனக்கு முன் இருக்கிறது. நான் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிறது ஒரு முறை 2 முறை அல்ல, கணக்கில் அடங்காத முறைகள் வேதம் வாசிக்கிறது. வேதத்தில் இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் என் மனக்கண்ணு முன்னே வருகிறது. வரும்பொழுது ஆண்டவரை அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடங்கள். அப்படி இருக்க இத்தனை பேர் ஜெபம் பண்ணியும் தரப்புகளை நின்றும் சீக்கிரமாய் மாற்றம் வரும், சீக்கிரமாய் மாற்றம் வரும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நானும் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரன் இருக்கிறேன். அதனால் இந்த வேதனை என்பது தாங்கக்கூடியது ஒன்று அல்ல. நடக்கிற சம்பவம் சமாதானத்துக்கு ஏதுவானது அல்ல. மனதார மனிதர்கள் யாரும் விரும்புகிற சம்பவம் அல்ல நடந்து கொண்டிருப்பது. அதனால நானும் ஆண்டவருடைய இறக்கத்திற்காக இரவும் பகலும் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் செவி கொடுக்கல, ஆண்டவருடைய காரியத்துக்கு பார்க்க முடியல. இப்ப தீர்க்கதரிசிகள் இடத்துல வார்த்தையை காணோம். கடல ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், நம்ம தமிழ்நாடு தீர்க்கதரிசி 5 பாட்டில்ல இந்த கொரோனாவுக்கு உள்ள வைத்திய தைலம் 5 தூதர்கள் வச்சு 5 கண்டத்துக்கு மேலே ஊத்துறாங்க. இன்னும் ஊத்துறது மாதிரி தெரியல. இப்படி மக்களை ஏமாற்றுகிற தீர்க்கதரிசிகள், மக்களை மயங்குகிற கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி நாட்டை நாசம் பண்ணி, சபையை நாசம் பண்ணி, கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணி, தெய்வ கோபத்தை பூமிக்கு இறக்கி வாசஸ்தலங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறவர்கள் கடிந்து கொள்ளுதவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்டின வார்த்தை அதுதான். சபைகளிலே நீங்கள் இருக்கிற ஆராதனை கூடங்களிலே பலிபீடத்திலிருந்து வருகிற செய்திகள் உங்களை சீர்படுத்துவதற்கு, உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு, உங்களுக்கு கடிந்து கொள்ளுதலோடு கூடிய செய்தியாக இருக்க வேண்டும். எப்போதும் ஆசீர்வாதம் என்பது அங்கேதான் இருக்கிறது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளவே, என் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளவே. இது நீங்க எல்லாரும் விரும்புகிறதாக இருக்கணும். ஒரு சபைக்குள்ளால வந்திருந்தா எப்போதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்பதை எதிர்பார்க்க கூடாது. ஆசீர்வாதம் வரும், விடுதலை வரும், சுகம் உண்டாகும். இயேசு நல்லவர். ஆனால் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் வாஞ்சிக்கணும். ஆராதனைகளுக்கு வரும்பொழுது ஜெபித்துக் கொண்டு வரணும், ஜபத்தோடு வரணும். அன்றுவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில சீர்பட வேண்டிய காரியங்கள், நான் நல்வழிப்பட வேண்டிய காரியங்களை உங்களுடைய ஊழியக்காரர் வாயிலிருந்து கடிந்து கொள்ளுதலோடு கண்டனம் பண்ணி எனக்கு நீ செய்தி சொல்லுவது என்ற ஜபத்தோடு தேவ பிள்ளைகள் சபைக்கு வரணும். சபை அப்படி மாறணும். அப்ப ஜனங்கள் சீர்படுவார்கள், ஜனங்கள் நல்வழிப்படுவார்கள். தேவ கோபம் கொள்ள மாட்டார். தேவ கோபம் தேசத்திற்கு வராது. வாசஸ்தலம் பாழாகாது. வாசஸ்தலம் சுபிட்சமாக சுகமாக இருக்கும். அரண்மனையிலே சுகமும் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்கும். இந்த வாசஸ்தலங்கள் பாழாகி போக காரணம் கடிந்து கொள்ளுதல் வார்த்தை. இப்ப திரும்பி சொல்லி முடிக்கிற நம்ம ஜெபிக்க போறோம். எனக்கு முன்னால நான் உங்களே உற்சாகப்படுத்துவேன், ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் கூப்பிட சொல்லி இருக்கிறார், ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஆபத்துல கூப்பிடுங்கிறார். ஆபத்துல கூப்பிட்ட மக்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சில காலங்கள் அமைதியா இருந்திருக்கிறார், பொறுமையா இருந்திருக்கிறார். காரணம், அந்த மக்களுடைய மனநிலை பக்குவப்படும் வரை, அவர்களுடைய மனம் திரும்புதல் பக்குவமாகும் வரை, அவர்கள் சீர்படுகிற காலம் வரை சில இடங்களிலே சில சந்தர்ப்பங்களிலே தேவன் காலம் தாழ்த்தி போயிருக்கிறார், செய்திருக்கிறார்.
அதுபோல இப்போதும் காலம் தாழ்ந்து போகிறது என்பதற்காக ஜெபத்தை யாரும் வேறு செய்து நிறுத்தி விடாதிருங்கள். இன்னும் ஜெபிப்போம். எதற்காக ஜெபிக்க போகிறோம்? நீதிமொழியில் ஒன்னதான் நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம இவ்வளவு பேர், இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் தெருக்கடல இருந்து ஜெபம் பண்றாங்க, ரோட்ல இருந்து ஜெபிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஜெபிக்கிற மக்களுக்கு போட்டோ வந்தா இன்னைக்கு பேஸ்புக்லையும் யூடியூப்லையும் எங்க திரும்பினாலும் அதை தான் பார்க்க முடியுது. அவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஆண்டவரிடத்தில் அந்த ஒத்தாசை என்பது நமக்கு இன்னும் வரல. அப்படின்னா நீதிமொழிகள் ஒண்ணுல சொல்லி இருக்கிறபடி நான் கேட்க மாட்டேன், என் முகத்தை நீங்க பார்க்க முடியாது என்று சொல்லுகிற நிலையிலே இருக்கிறதோ இந்த காலம் என்ற கேள்வி, ஒரு பயம் எனக்குள்ளே. அதை உங்கள் நடுவிலே வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பலிபீடங்கள் யோவான் ஸ்நானகன் தொடங்கி வைத்தார். கோடாரியானது மரத்தின் பேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஆரம்பித்தார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் அப்படியே கெட்டு போவீர்கள். சீஷர்கள் ஆரம்பித்தார்கள், மனம் திரும்புங்கள், குணப்படுங்கள், இல்லட்டா நீங்க தான் திருத்தப்படிக்கு காரணமாக போவீர்கள். பலிபீடம் அப்படிப்பட்டதாக மாறணும். ஜனங்கள் சீர்படணும். ஆண்டவர் வாசஸ்தலங்களுக்கு சுகம் உண்டாகும்படி செய்யணும். ஜெபிப்போமா? எல்லா பிள்ளைகளும் ஆகாம இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மேலே நாடுகள்ல, தமிழ்நாட்டுல சின்ன சின்ன இடங்கள்ல நாங்க எல்லாம் பண்றோம். கடிந்து கொள்ளுதல் கூடுமான வரைக்கும் நம்முடைய செய்திகள் உங்களுக்கு தெரியும். கடிந்து கொள்ளுதல் இல்லாம செய்தி இல்லை. ஸ்தோத்திரம். என்ன சீர்படணும். நம்ம இன்னும் நிறைய இடத்துல சரியாக வேண்டியது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வழிகளில் நிறைய பகுதிகள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது. அப்ப நமக்கு சில வேளைகளில் ஒரு அடி தரணும், கண்டனம் பண்ணணும், புத்தி சொல்லணும். ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் பொழுதுதான் மாற்றங்கள் வரும். இது பரிசுத்த ஆவியானவராலே நடைபெறுகிற ஊழியமானால் அப்படி வரும். நடைபெறுகிற ஊழியம் இல்லை. தலை அறிவினால், மூளை அறிவினால், சாமர்த்தியத்தினால், படிப்பினால், இன்டர்நெட்டிலே பார்ப்பதனாலே, புஸ்தகங்களை படிப்பதனாலே, உலக அறிவினாலே, தீர்க்க தரிசனமானாலும் அப்படித்தான், சபை புஸ்தகமானாலும் அப்படித்தான். ஆக சீர்படுதல் குறைவுபட்டு போய், நல்வழிப்படுதல் குறைவுபட்டு போய், தேவனுடைய கோபம் பூமியில் வெளிப்பட்டு வாசஸ்தலங்கள் அது சபைக்குள்ளே நிறைவாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த கிருபையை உங்களுடைய திருச்சபைகளுக்குள்ளே பெருகப்படும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கடிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையை ஆசட்டை பண்ணுகிறார்கள். அநேக 90% மேல யாரும் பேசுறதில்லை, போதகர்கள் பேசுவதில்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதம் தான், எல்லா சுகம் தான், எல்லாம் கண்ணீரை காட்டுகிற தேவன் தான், எல்லாம் மார்புல தாளாட்டுகிறது தான். ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ள யாரும் இல்லை, கண்டனம் பண்ண யாரும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பரிசுத்த ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படவில்லை. ஆகவே வாசஸ்தலங்கள் பாழாகிறது. திருப்திப்படுத்தி வாசஸ்தலங்கள் பாழாய் போய்கொண்டிருக்கிறது. மக்களை சீர்படுத்துவதை விட்டுவிட்டு மக்களை சீராட்டுகிறார்கள், மக்களை சீராட்டி தாளாட்டுகிறார்கள். மக்களை சீர்படுத்தணும். எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் நல்ல தேவ மனிதர்கள் நடுவில் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை அசட்டை பண்றாங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் ஒரு கூட்டம், தேவனால் பயப்படுத்தப்பட்டவர்கள். தாவீது ராஜா தப்பு பண்ணினாலும் தாவீது ராஜாவுடைய தப்பை தாவீது ராஜாவுக்கு சுட்டி காட்ட ஒருவர் பயப்படவில்லை. ஸ்தோத்திரம். வரப்போகிற கோபத்தின் விளைவை
சீர்படுத்துவதை விட்டு விட்டார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். மொத்தமா ஜெபிக்காம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை படிச்சு ஜெபிக்கிறோம். வேதத்துல இருந்து இந்த சீர்கேடு மலிந்து கிடக்கிற இந்த காலத்திலே தேவன் வாசஸ்தலங்களை பாழாக்கும்படியாய் அந்த கோபத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமே. கர்த்தர் இறங்கட்டும், கர்த்தர் இறங்கட்டும். மாற்று வழியில் இல்லை, அவர் தான் இறங்கணும், அவர் தான் கிரியை செய்யணும். அவரால் அன்றி மாற்று வழியே இல்லை. அவரிடத்தில் அந்த இரக்கம் வருவதற்கு பலிபீடத்தில் அந்த மாற்றம் வரணும், பிரசங்க பீடத்தில் அந்த மாற்றம் வரணும், சபைக்குள்ளே அந்த மாற்றம் வரணும், போதகரிடத்திலே அந்த மாற்றம் வரணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க இந்த இந்த கிராமங்களில் குடிசைகளுக்குள்ளாக இருந்து உன்னை நோக்கி கூப்பிடுகிறோம். தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது, வாசஸ்தலங்கள் பாழாய் கொண்டிருக்கிறது, வாசஸ்தலங்கள் பாழாய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு காரணம், சபை சீர்படவில்லை, சபை நல்வழிப்படவில்லை. ஆவியானவருடைய போதனையிலே வெளிப்படுகிற கடிந்து விடுதல் என்கிற வார்த்தை தேவ மனிதர்களால் அசட்டை பண்ணப்பட்டு விட்டது. ஆண்டவரே, உணர்வைத்தார், உணர்வைத்தார், அப்படிப்பட்டவர்களுக்கு உணர்வைத்தார். ஆண்டவரே, பலிபீடம் அக்கினியை புறப்பட பண்ணுகிறதாக இருக்கணும். ஆண்டவரே, பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படணும். பிரசங்க பீடத்திலிருந்து சபை நடுவே அக்கினி இறங்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கருமை, அப்படிப்பட்ட கருமை, அப்படிப்பட்ட கருமை இந்த நாட்களிலே எங்கள் போதகர்கள் தாரும், எங்கள் தேவ மனிதர்களாக ஊழியக்காரர்கள் தாரும். சிறிதும் பெரிதுமாக நம்முடைய பணிகளை இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட ஒரு அக்கினியின் கிருபையை தந்து, உணர்வை தந்து, இப்பொழுதும் அவர்கள் இந்த காரியத்திலே உணர்வடைந்து திரும்பி, நான் என் சபையிலே கண்டித்து பேசினது இல்லை, என் விசுவாசிகளை கண்டித்து பேசினது இல்லை, என் மந்தையை நான் கண்டித்து பேசினது இல்லை, நான் அதை அசட்டை பண்ணினதினால் இன்றைக்கு தேவனுடைய கோபம் இறங்கி வாசஸ்தலம் பாழாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று போதகர்கள் சொல்லும்படியாய், தேவ மனிதர்கள் சொல்லும்படியாய் எல்லாரும் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஸ்தோத்திரம், தவறை அறிக்கை செய்யணும், ஸ்தோத்திரம், குறையை அறிக்கை செய்யணும், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாலாட்டு பாடுவதை நிறுத்தணும், சீராட்டி கொண்டு போவதை நிறுத்தணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேட வேண்டியதை சரியாய் தேடினால் தேவையானவைகள் எல்லாம் கூட நம்மை தேடி வரும் என்பது இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழி. ஸ்தோத்திரம். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். தகப்பனே, இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. நாங்கள் திரும்பி பார்த்து ஜெபிக்கிறோம். திருச்சபைகளிலே எதை அசட்டை பண்ணி இருக்கிறார்கள், திருச்சபை தலைவர்கள் எந்த வசனத்தை அசட்டை பண்ணி இருக்கிறார்கள் என்பதை திரும்பி பார்த்து அந்த இடத்திற்காக நாங்கள் மாறுபடுகிறோம், அந்த இடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் ஆண்டவர் அந்த இடத்தினுடைய கரத்தை நீட்ட ஜெபிக்கிறோம், அங்கே மாற்றம் உண்டாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பாழாகி கிடக்கிற வாசஸ்தலங்கள் உங்களுடைய கோபம் விலகி சுகம் உண்டாக, சமாதானம் உண்டாக, இங்கே பிரசங்க பீடங்கள் மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறீர்களா? எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க கேள்விப்படாத ஜெப குறிப்புகள், உங்க நினைவுக்கு வராத ஜெப குறிப்புகள் இவைகள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அசட்டை, அசட்டை பண்ணினார்கள், கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கடிந்து கொள்ளுதல் வார்த்தையே அசட்டை பண்ணிவிட்டார்கள். எல்லாம் அன்பும் மனதுருக்கமும், அன்பும் மனதுருக்கமும், கிருபையும் இரக்கமும் என்றே பேசி பழகிவிட்டார்கள். கர்த்தர் இந்த காலத்தில் இந்த மாற்றத்தை தரும். ஜெப கிருபை ஊற்றிக் கொண்டிருக்கிறவர் வசனத்திற்கு பயப்படுகிற இந்த உணர்வை கர்த்தர் தரட்டும். கடிந்து கொள்ளுதலுக்கு பயப்படுவது கர்த்தரின் வசனம், கர்த்தரின் வார்த்தை. ஸ்தோத்திரம். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், அது ஊனையும் கணுக்களை உருவ குத்தி வெவ்வேறாய் பிரிக்கும் ஆற்றல் உடையது. இருதயத்தின் அந்தரங்கங்களை வேறறுத்து பிரித்து காட்டும் ஆற்றல் தேவ வார்த்தைக்கு உண்டு. சப்பட்டியை போல கற்பலையை நோக்குகிற வல்லமையுடைய கர்த்தரின் வார்த்தை, அக்கினி பிளம்பா இறங்கி வரும் தேவனுடைய வார்த்தை.
பலிபீடத்திற்கு வரணும். கர்த்தருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். நமக்கு தந்திருக்கிற பலிபீடத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்முடைய பிரசங்க பீடத்தை கர்த்தர் அப்படி அலங்கரித்திருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எப்போதும் தாலாட்டு பாடாம, எப்போது நம்மை சீராட்டி கொண்டிருக்காம, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுவதற்காக, நமக்கு கிடைக்கிற கடிந்து கொள்ளுதலுக்காக ஆவியானவர் நம்மை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி நம்மோடு பேசுகிற பலிபீடத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சந்ததிகளாக இருக்கிற நம்முடைய நண்பர்கள் ஸ்தோத்திரம். ஆமே. கடினமான உபதேசங்களை கேட்க வாஞ்சையுள்ள நம்முடைய நண்பர்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், நான் எங்க போனாலும் இப்படிதான் பேசுவேன். ஆமேன். என்னையும் நேசிக்கிற, நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் அவருடைய வாசஸ்தலங்களை சுகமாய் காத்து வருகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய வாசஸ்தலங்களிலே கட்டளையிட்டிருக்கிற சமாதானத்திற்காக, சுகத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற அந்த பிள்ளைகள், அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற அந்த பிள்ளைகள், கடிந்து கொள்ளுதலை வாஞ்சித்து கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், குறைவுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுவதோடு அந்த தேசத்தின் இன்னொரு பகுதியில் அழிவு வந்திருக்குது இல்லையா? பரிதாபப்படுவோம், வேதனைப்படுவோம், வேதனைப்படுவோம். ஸ்தோத்திரம். அமெரிக்கா பிரசங்க பீடத்துல யாரையும் கடிந்து கொள்ளக்கூடாது. பாவத்தை பேசி இது பாவம், நீ செய்த நரகத்துக்கு போவ, திரும்ப என்று சொன்னா அந்த போதகர் ஜெயிலுக்கு போகலாம். ஜெயிலுக்கு தான் போகணும். அது அங்கே உள்ள சட்டம், அமெரிக்க தேசத்து சட்டம். யாரை கடிந்து கொள்ளக்கூடாது. எந்த பாவத்தையும் வெளியரங்கமாய் சொல்லி யாரை வருத்தப்படுத்தக்கூடாது. அது அமெரிக்க தேச சட்டம். அந்த சட்டத்தை மீறி ஒரு போதகர் பேசினால், போதகரை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால் போதகர் ஜெயிலுக்கு போகணும். இது அமெரிக்க தேசத்தின் பரிதாப கிறிஸ்தவ நிலை. ஸ்தோத்திரமாகையினாலே எல்லாரும் வாய் ஒத்தி மக்களை சீராட்டி தாளாட்டி பாடுகிறார்கள். தேவ கோபம் விளங்குவதற்கு அது ஒரு காரணம். இன்றைக்கு மாறும்படியாய் எல்லாரும் ஜோமன் அமெரிக்காவில் உள்ள திருச்சபைகளில் அந்த மாற்றம். ஆமேன். அதனால அங்கே உள்ள வாசஸ்தலங்களில் ஏற்பட்டிருக்க அழிவுகளுக்கு முடிவு வரணும். ஆண்டவர் இறங்கணும். வாசஸ்தலங்களிலே கர்த்தர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பலிபீடத்தை சொல்லுங்க, வாசஸ்தலத்தை சொல்லுங்க. ரெண்டையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரசங்க பீடத்தை சொல்லுங்க, வாசஸ்தலத்தை சொல்லுங்க. ரெண்டையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 லட்சம் எவ்வளவு பரிதாபம். ஸ்தோத்திரம். சாவு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 லட்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனையான அனுபவங்கள். வாசஸ்தலங்கள் பாழாகிறது, வாசஸ்தலங்கள் பாழாகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு கூடிய ஸ்தோத்திரம். இத்தாலிக்கா ஜெபிங்க, ஸ்பெயினுக்காக ஜெபிங்க, பிரான்சுக்காக ஜெபிங்க. எல்லா கிறிஸ்தவ தேசங்கள், இங்கிலாந்துக்காக ஜெபிங்க, எல்லா கிறிஸ்தவ நாடுகள். ஹல்லேலூயா. ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. அவன் மற்ற நாடுகள் கொஞ்சம் அது சின்ன சின்ன நாடுகள் தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈரான் எல்லாம் சின்ன நாடு. ஈரான், சவுதி அரேபியா. ஸ்தோத்திரம். இந்த கண்ட்ரிஸ், முஸ்லிம் கண்ட்ரிஸ், கல்வி தேசங்கள் எல்லாம் குட்டி குட்டி தேசங்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவு கூட இருக்காது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். ஐயோ, அவர் அங்கே தும்மலும் இருமலுமாக ஓடி வருகிறார். அவருடைய கேம்பஸ், அதாவது குவார்டர்ஸ், கான்கிரீட் செட் ஆவது போல செட் ஆகிறது. அந்த ட்ரை கடினப்படுத்துகிறது. இருக்க முடியாது. உள்ளே போன உடனே அந்த ஆயிரக்கணக்கான வைரஸ்களை உள்ளே உருவாக்குகிறது. 3 நாள் மறித்து போகிறார்கள். இருதய உள்ளால போயிடுச்சுன்னா, நுரையீரலுக்குள்ளால போயிடுச்சுன்னா, பாராட்டி இந்த 2 இடத்திலும் தருகிற மாற்றத்துக்காக கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, வேதாகமத்தை நாங்கள் தியானிக்கிறோம்.
தவறுகள் என்ன எங்கள் வாழ்க்கையை முடிவு வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு மனமிறங்கி ஆண்டவர் சபையிலும் மாற்றம், தேசத்திலும் மாற்றம், அந்த கிருபையை எங்களுக்கு உடைய பாதத்தில் இருக்கிறோம். பிரசங்க பீடங்களிலே மாற்றம் வர வேண்டும். அதனாலே நீர்தான் அதற்கு எல்லாவற்றுக்கும் பலிகாரி. பலிபீடம் மாற வேண்டுமானாலும்